தமிழக வெற்றி கழகத்தை கைவிடப் போகும் காங்கிரஸ். ஜூலியை பிடிச்சி உள்ள போட்ட காவல்துறை என்ன விஷயம் அப்படின்றதும், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாபெரும் கட்சியை விட்டு கைவிட்டு போக போகிற 9 எம்எல்ஏக்களின் நிலைமை என்ன ஆக போகுது, வரப்போகிற இடைத்தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை எதிர்பார்த்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். எல்லாரும் எதிர்பார்த்த அண்ணன் சீர், அதாவது கல்யாணத்துக்கு கொடுக்க போகிற அண்ணன் சீர் ஒரு பக்கம் இருந்தாலும், தங்க மோதிரம், இன்னைக்கு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிற தங்க மோதிரம் திட்டம் அதிரடியாக தொடங்க இருக்காரு. அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் நிதியமைச்சர் மூலியமா வந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அதில் ஸ்டாலின் எந்த தொகுதியில் நிற்க போகிறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக சார்பில் அங்கே யாரெல்லாம் நிற்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டு. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சாக்கடையெல்லாம் போய் சேர்ற இடம் பாதாள சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் திமுக கிளை சாக்கடையெல்லாம் வந்து போய் சேர்ந்து பாதாள சாக்கடை தான் வந்து திமுகவாக இருந்துட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட அந்த சாக்கடையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்சிக்குள்ள இருக்கிற மூத்த நபருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அவமரியாதை ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டம், இன்னைக்கு வந்து பொதுவாக திமுக எதனால தோத்து போச்சு, அந்த பணம் பணம் பணம், அந்த பணத்துக்கு வந்து மக்கள் விலை போயிடுவாங்க அப்படின்னு ஒரு தப்பான கணக்கை போட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஸ்டாலினை ஏமாத்திருந்தாங்க. அதை வந்து திரும்பவும் அதே வேலையை செஞ்சுருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அறிக்கை சமர்ப்பிக்கும் குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராலியே கிடச்சிருக்கு. அந்த ட்ராலி அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒன்று இருக்குது. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி உட்பட, அதாவது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ராஜினாமா பண்ணின திருச்சி கிழக்கு தொகுதி உட்பட 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த 5 இடைத்தேர்தல்களில் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 4 தொகுதி ஏடிஎம்கேலேருந்து ரிசைன்மெண்ட் வந்தவங்க. அந்த ரிசைன்மெண்ட் வந்தவங்க திருச்சி கிழக்கில், அதாவது அவங்களுடைய தொகுதியில் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இன்றைக்கி அந்த வழக்கு வந்து வழக்காடு மன்றம் வரைக்கும் போயிடுச்சு. அவங்க சைடில் கேவிட் மனுவும் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது தள்ளுபடியாச்சு. சபாநாயகர் தப்பான முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்லி நிறையா கட்சிகள்லேருந்து மாற்றி மாற்றி சொல்லி உருட்டிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களால போட்டியிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி அப்படின்றது தான் ஒரு தகவல். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்து நபர்களான யாராவது ஒருத்தரை விசில் சின்னத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க போகிறது தான் தலைமை பண்பு அப்படின்றது உண்மை. ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி என்னதான் ஏடிஎம்கே மூலியமாக ரெட்டைலைக்கு வாக்கு வங்கி வச்சிருந்து ஜெயிச்சுட்டு வந்தாலும் இன்றைக்கி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக அது மக்கள் வரவேற்றுக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை, வேற எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்றனால அவங்களுடைய குடும்பத்து நபர்கள் யாரையாவது நிற்க வைக்கலான்ற ஒரு தகவல். இது போக பார்த்தீங்கன்னா திமுகல இருந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக பல்வேறு சம்பவங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. முரசொலியில் சம்மந்தமே இல்லாமல் வீடியோ போடுறது, விளம்பரம் போடுறது, செய்தி போடுறது, டிஎம்கே ஐடி விங் மூலியமாக நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி சொல்கிறது, இவ்வளோ விஷயத்தையும் இன்றைக்கி மக்கள் முன்னாடி கொண்டுட்டு போய் இடைத்தேர்தல் மூலியமாக எப்படியாவது 5 தொகுதியை கையில் எடுத்துருவோம் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆல்ரெடி அவர் திருச்சி கிழக்கில் தான் நிற்பேன், நான் ஒத்த காலில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்படி அவங்களுடைய கட்சி சார்பில் திருச்சி கிழக்கில் யாரும் நிற்க வேணாம்னு சொல்லிட்டு ஒருதலை சார்பாக வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அப்போ திருச்சி கிழக்கில் இன்றைக்கி ஸ்டாலின் அப்படின்றது உறுதியாகி போயிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இன்றைக்கி மக்களை ஆக்டிவாக வச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டம், ஒரு கலந்தாய்வு அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி மகளிர் அணி சார்ந்த சந்திப்பை ஒன்று நடத்தியிருக்காங்க. கனிமொழியெல்லாம் வந்து பேசியிருந்தாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய விஜய் அவர்களை என்னெல்லாம் பேச முடியுமோ அதையும் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. என்னெல்லாம் வந்து இவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து சும்மா உருட்டி விட்டுட்டு இருக்காரு. அப்படி ஒரு உருட்டி விட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு சாக்கடை அப்படின்றது வந்து இன்றைக்கி சேர போகிற இடம் தான் பாதாள சாக்கடைன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இன்றைக்கி அவங்க கட்சியில் இருந்த ஒரு மூத்த நிர்வாகிக்கு அங்கே வந்து ஒரு ஒரு அவமரியாதை நடந்திருக்கு. துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தவர், ஆக்சுவலாக சொல்லணும்னா இவர் தான் வந்து துணை முதல்வராகவே ஆயிருக்கணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி கலைஞர் அவர்களுக்கும் சரி ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி கழுவாத குறையாக வேலை பார்த்துருக்குறாப்ல அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி அந்த மாதிரியான வயசான மனிதர் வந்து இன்னைக்கு அந்த கட்சி கூட்டத்துக்குள்ள யாருமே வந்து கூப்பிடுறதுக்கு நாதி இல்லாம போயிருக்காரு. அதுதான் அவரே கோபப்பட்டு திருப்பி கார் எடுத்துட்டு வீட்டுக்கு விடுறா வண்டி அப்படின்ட்டு கிளம்பி இருக்காப்புல. அந்த வயசு தள்ளாத வயசுலையும் கூட அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறணும்னு வந்த நபரை கூட ஒரு சால்வை போத்தியோ ஒரு வரவேற்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அப்பதான் நம்மளுக்கு ஸ்டாலின் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு, இதாண்டா திமுக அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப இன்னைக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து உட்காந்து கலந்து ஆலோசிச்ச கூட்டத்துல இளைஞர்கள் இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப பூராமே இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இந்த வயதானவர்களை இப்படி ஒதுக்கி தள்ளுறாங்க. இதுதான் வந்து அவங்களோட கட்சியோட லட்சணம். அடுத்து நம்ம
முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய சார்பா ஒரு நிர்வாகிகள் கூட்டம். அதாவது எப்படின்னா, நெறைய மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து இணைஞ்சாங்க. இவங்கலாம் வந்து நடத்தியிருந்தாங்க. நான் காலையிலேயே வந்து நெறைய விவரம் சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க வந்து இவங்கலாம் தஞ்சம் புகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பூரா ஊழல் வழக்குகள்ல இருந்தும், அவங்களுக்கு மேல இருக்கிற வழக்குகள்ல இருந்தும் வந்து தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு புகலிடமா வந்து தமிழக வெற்றி கழகத்த நாடுறாங்க. இதனால இவங்க மேல போடப்பட்ட வழக்குகள் காவல்துறையால வந்து விசாரிக்கப்படாம போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கு காலையிலேருந்து எழுதியிருக்கு. அதெல்லாம் நீங்க அப்படியே டோட்டலா அழிச்சிடலாம். முழுக்க முழுக்க அவங்க வந்து அதாவது நிர்வாகியா இருக்கலாம், செயலாளரா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், முன்னாள் எம்எல்ஏவா இருக்கலாம், முன்னாள் அமைச்சரா கூட இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க மேல இதுக்கு முன்னாடி பதியப்பட்ட வழக்குகளுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது எப்பவும் சட்டப்படி நியாயப்படி கரெக்டா போயிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்றனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம். இதுக்கப்புறம் இவங்க எப்படியெல்லாம் செயல்பட போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயமா பேச வந்தது பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில எப்படிலாம் வந்து இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றத எல்லா கட்சிக்காரங்களும் கண்கூட பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளுடைய தலைமையில இருந்தோ, நிர்வாகிகள் சந்திப்புலயோ ஏதோ ஒரு விஷயத்துல நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க. அத வந்து உடனடியா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துற விதமா இன்னைக்கு ஜென்சி கிட்ஸோட முக்கியமா அந்த இளம் தலைமுறையினோட பங்கு அப்படின்றது அதிக அளவு இருந்திருக்கு அப்படின்றனால, இன்னைக்கு அதிமுகவுடைய ஒரு கூட்டத்திலயும் எப்படி தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களை வச்சு ஜெயிச்சாங்களோ, அதே போல நம்மளும் செய்யணும் அப்படின்னு அவர் வந்து இன்னைக்கு உறுதிமொழியை எடுத்திருக்கிறாரு. அதை விட ரொம்ப முக்கியமா மத்தியில் வாடுற கூட்டணி அதை பத்தி நம்ம பேசியாகணும். இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் திமுகவுடைய அந்த கூட்டணியை முறிச்சிட்டு நம்மளுடைய அந்த 5 காங்கிரஸையும் வந்து எம்எல்ஏக்களை நம்மளுடைய கட்சிக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய கூட்டணியில இன்னைக்கு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இதுதான் வந்து 29லயும் தொடரப்போகுது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து ஒட்டுமொத்தமா இன்னைக்கு மத்தியில் ஆடுற கூட்டணியா வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சும்மா கணிப்புல இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க கூட்டணியில இருக்காங்கன்னு. ஆனா பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க சோனியா காந்தி அவர்களுக்கு ரொம்ப கடும் எரிச்சலை கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை கழட்டி விட்டது அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்து கட்சியை வந்து அவங்க கூட இணைச்சிருக்கிறதும், டெல்லியில வரும்போது ராகுல் காந்தி அவர்களை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சந்திச்சதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இது வந்து என்னன்னா இந்த தகவல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய தகவலும், அதனால் தமிழக வெற்றி கழக தகவலும் வந்து இதுதான். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சது பார்த்தீங்கன்னா யாருக்குமே இது பிடிக்கல அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா பார்த்தீங்கன்னா மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அதிகாரப்பூர்வ தகவல் வந்ததுக்கு அப்புறம் நான் தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மகளிர் அணி கூட்டத்தில நடந்துச்சு பார்த்தீங்களா? அதில பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மக்களுக்கு பணத்த குடுத்து ஏமாத்திரலாம். மக்களுக்கு வந்து ஒரு கோட்டரையும் அதாவது பெண்களா இருந்துச்சுன்னா, ஒரு சேலைய குடுத்தோ, ஒரு குக்கர குடுத்தோ ஏமாத்திருவோம். ஆண்களா இருந்தாங்கன்னா, ஒரு குவார்டர் பாட்டோ, ஒரு பிரியாணியோ குடுத்தா நம்ம ஆளுக வந்துருவாங்க அப்படின்னு மனப்போக்கு வந்து இன்னும் திமுக கிட்ட அப்படியே இருக்கு அப்படின்றது இன்னைக்கு நடந்த விஷயத்தில தெளிவா தெரிஞ்சிருக்கு. மகளிர் அணி கூட்டத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு பூரா, அந்த சாயம் போன அந்த கவரிங் வாட்ச் மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அத குடுத்து மக்கள ஏமாத்தியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓடவே இல்லையாம். பாதி ஓட்டலக்கடியா இருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா ₹200 தரேன்னு ஏமாத்தி ₹100 பெருமானம் உள்ள வாட்சை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னமும் இவங்க மக்களை எப்படி கீழ்த்தரமா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நம்ம சேனலை 4 பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.